ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி கத்திரிக்காய் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து விட்டுருங்க. அதோட 3 கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதே ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. ரெண்டு கட் பண்ண தக்காளி, கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. தக்காளி மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கத்திரிக்காய் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பெரிய கத்திரிக்காவாக இருக்கிறதுனால 4 சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன சின்ன கத்திரிக்காய் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. ஓரளவு கத்திரிக்காய் வதங்கி வரணும். பாருங்கள், கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. இப்போ 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி பாயில் ஆனதும் நாம் இப்போ அரிசி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். நான் 15 நிமிஷம் இதை ஊற வச்சு சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்து இந்த மாதிரி ஒன்று போல் கலந்து விட்டுட்டு மேலே கொஞ்சமாக புதினா மல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பாயில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரைஸ் குக் ஆகிடுச்சு. ரொம்பவே அழகாக வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் கூட அடி பிடிக்கலை. இந்த மாதிரி மெதுவாக கிளறி விடுங்க, இல்லாட்டி அரிசி உடஞ்சிடும். இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.